அடுத்தது வந்து என்ன ஆகுதுன்னா, அப்போஸ்தலர் பவுல் வந்து அந்த பிரயாணத்துல இருந்து எங்க போறாரு? எருசலேமுக்கு ரிட்டர்ன் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறார். ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಯೆರೂಸಲೇಮ್ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹಿಂತಿರುಗಲ್ಪಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಯೋಜನೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு டைம் என்ன ஆகுது? ஒரு இடத்துக்கு போறாரு. 4வது வசனம் 21வது அதிகாரம் 4வது வசனம். அங்க என்ன ஆகுது? சில விசுவாசிகள் என்ன சொல்றாங்க? "ஐயா நீங்க போவாதீங்க. நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு சொன்னாரு. நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கு எருசலேம்ல. தயவு செய்து போவாதீங்க" அப்படின்னு அந்த விசுவாசிங்க சொல்றாங்க. ಅಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ 4ನೇ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸುವಾಗ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಅಲ್ಲಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನೀವು ಆ ಒಂದು ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹೋದ್ರೆ ಬಹಳ ಅಧಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. பாருங்க இதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்க என்ன சொன்னா பரிசுத்த ஆவியானவர் பாடுகள் இருக்குன்னு தான் சொன்னாரு. போவாதன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லல. அது வந்து எக்ஸ்ட்ரா யார் ஆட் பண்ணது? விசுவாசிங்க சொல்றாங்க. ஏன்னா பாடுகள பார்த்தா ஜனங்களுக்கு என்ன ஆயிருது? ஐயோ! அந்த இடத்துக்கு போக்கூடாதுப்பா. பயமா இருக்குப்பா. போவாதப்பா அப்படின்னு சொல்லிருவாங்க. ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಅಲ್ಲಿ ಕಷ್ಟಗಳು ಅನುಭವಿಸಲ್ಪಡಬೇಕಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಹೇಳಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಇವರು ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಸೇರಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅಲ್ಲಿ ಕಷ್ಟಗಳನ್ನು ಸಂಭವಿಸಲ್ಪಡಬೇಕಾಗ್ತದೆ ಆ ಕಾರಣದಿಂದ ಅದಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾದಂತಹ ಕಾರ್ಯಗಳು ನಡೀತಾ ಇದೆ. அப்புறம் அப்படியே அவரு கப்பல்ல வராரு. அங்க அந்த அ அ ஒரு இன்னொரு சிசரியா பட்டணத்துக்கு வராரு. அந்த இடத்துல அகபு அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. கீழ வந்து 2வது போட்டோல இருக்கிறார். அவரு வந்து பவுலோட பெல்ட் எடுத்துக்கிறாரு. அப்போஸ்தலர் பவுலோட பெல்ட் எடுத்துக்கிட்டு கையும் காலையும் கட்டிக்கிறாரு அவரு. கெட்டிக்கிறாரு இப்படி. ಅಲ್ಲಿ ಅಗಬಸ್ ಎಂಬತಕ್ಕಂಥವನು ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನ ಒಂದು ಬೆಲ್ಟ್ ಅನ್ನ ಆತನ ಕೈ ಕಾಲುಗಳಿಗೆ ಆತನು ಕಟ್ಟಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. கட்டிட்டு சொல்றாரு. ಕಟ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்றாரு. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்படி யாரோட பெல்ட் அப்போஸ்தலர் பவுல வந்து கெட்டி போட்டுருவாங்க. ஜெயில்ல போட்டுருவாங்க அப்படின்னு எனக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்றாருன்னு இவரும் சொல்றாரு. ಅ- ஆல்ரெடி ஒரு விசுவாசிங்க சொன்னாங்க வேற இடத்துல, வேற சர்ச்ல. இவரும் அப்படிதான் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಆಗ್ಲೇ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಬೇರೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇವರು ಅಗಬನ್ ಎಂಬತಕ್ಕಂಥವ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಗೆ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ನಿನ್ನನ್ನ ಈ ರೀತಿ ಕಾಲುಗಳನ್ನ ಕಟ್ಟಿ ಹಾಕ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ எல்லாம் அழுறாங்க. விசுவாசிங்க எல்லாம் அழ ஸ்டார்ட் ಆ பண்ணிடுறாங்க. ವಿಶ್ವಾಸಿಗಳೆಲ್ಲ ಅಲ್ಲಿ ಅಳುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾರೆ. என்னடா ஐயோ பவுல் ஐயா ஐயா நீங்க போவாதீங்க ஐயா போவாதீங்கன்னு அழுறாங்க எல்லாரும். ಎಲ್ಲರೂ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ನೀವು ಹೋಗ್ಬೇಡಿ ಹೋಗ್ಬೇಡಿ ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರನ್ನ ಎಚ್ಚರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அருமையான ஒரு பதில். 13வது வசனம் ಅ- படிப்போம். ಅ- 13வது வசனத்துல அப்போஸ்தலர் பவுல் என்ன பதில் சொல்றாரு அதுக்கு? 13ನೇ ವಚನದಲ್ಲಿ ಅದ್ಭುತವಾಗಿ ಪೌಲನು ಏನೆಂಬುದಾಗಿ ಪ್ರತ್ಯುತ್ತರವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். ஆமென். நான் வந்து இந்த கட்டுக்காக நான் பயப்படவே இல்லங்க அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಈ ಒಂದು ಕಟ್ಟುಗಳಿಗಾಗಿ ನಾನು ಭಯ ಪಡುವುದೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. செத்தா கூட பரவாயில்லங்க. ನಾನು ಸಾಯುವುದಕ್ಕೂ ಸಿದ್ಧನಿದ್ದೇನೆ. நான் கட்டப்பட்டாலும் இயேசுவின் நாமத்துக்காக தான். செத்தாலும் யாரோட நாமத்துக்கு? இயேசுவின் நாமத்துக்காக தான். ಅಲ್ಲಿ ಬೇಡಿಕೆಗಳನ್ನು ಹಾಕಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ, ನಾನು ಸಾತ್ರು ಕೂಡ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. என்ன ஆயிருது? எல்லாரும் என்ன சொல்லிடுறாங்க உடனே? ತಕ್ಷಣವಾಗಿ ಎಲ್ಲರೂ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? 14வது வசனம். 14ನೇ ವಚನ. அவன் கர்த்தருடைய சித்தமே நடக்கட்டும் அப்படின்னு ஒப்பு கொடுத்துறாங்க. ಅಲ್ಲಿ ದೇವರ ಚಿತ್ತದಂತೆ ಆಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எதுனாலும் கர்த்தருடைய சித்தம் தாங்க நடக்கும். ಏನೇ ಆದ್ರೂ ಕೂಡ ದೇವರ ಚಿತ್ತವೇ ನಡೆಯಲ್ಪಡ್ತದೆ. உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கா? அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15வது வசனத்துல இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் சந்திக்கும்போது யார சந்திக்கும்போது ಅಪೊಸ್ತಲರ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಚನದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೊದಲು ಸಂಧಿಸುವಾಗ ಯಾವ ಕಾರ್ಯಗಳು ನಡೀತವೆ ಎಂಬುದಾಗಿ என்ன என்ன சொன்னாங்க? ಏನೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು? என்ன சொன்னாங்க ஆண்டவரு? ಏನೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು? 9வது வசனம் 15வது வசனத்துல 9வது அதிகாரம் 15வது வசனத்துல பாருங்க. 9ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಚನ. அதற்கு கர்த்தர், ம். நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். எனக்காக சஃபர் பண்ணும். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் ம். எவ்வளவாய் பாடப்பட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். பாருங்க ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு ஆல்ரெடி? ஊழியம் ஸ்டார்டிங்ல என்ன சொல்லிட்டாரு? நீ எனக்காக என்ன பண்ண போற? பாடு சகிக்க போற. பாடு பட போற அப்படின்னு ஏசப்பா சொல்லிட்டார். ಅಲ್ಲಿ ಸೇವೆಯ ಪ್ರಾರಂಭಿಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ನನಗಾಗಿ ನೀನು ನಿನ್ನ ಸೇವೆ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಕಷ್ಟಗಳನ್ನ ಹಿಂಸೆಗಳನ್ನ ಸಹಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಡಬೇಕಾಗಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ இதுல இருந்து என்ன கத்துக்கிறோம்? ಇದರಿಂದ ಏನ್ ಕಲ್ತ್ಕೊಂಡಿದೀವಿ? பரிசுத்தாவியானவர் நம்மளோட பேசுகிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮೊಳಗೆ ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. டெய்லி பேசுறார். ಪ್ರತಿ ದಿವಸವೂ ಮಾತನಾಡ್ತಾರೆ. எப்பவும் நம்ம கூட பேசிட்டு இருக்கிறார். ಯಾವಾಗಲೂ ಕೂಡ ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஐயோ ஆராதனை செய்யும்போது மட்டும் தான் பேசல. ಆರಾಧನೆ ಮಾಡುವಾಗ ಮಾತ್ರ ಮಾತನಾಡ್ಲಿ. ஃபாஸ்டிங் இருந்தாதான் ஆண்டவர் பேசுவாருன்னு இல்ல. ಉಪವಾಸ ಇದ್ರೆ ಮಾತ್ರ ಮಾತಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಲ್ಲ. நல்லது உபவாசம் இருக்கிறது நல்லது. இன்னும் அதிகமாவே ஆண்டவர் பேசுவாரு. ಅಲ್ಲಿ ಉಪವಾಸದಿಂದ ಇದ್ರೆ ಒಳ್ಳೇದು, ಇನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ದೇವರು ಮಾತನಾಡ್ತಾರೆ. எப்பவும் பேசுவார்.
ಯಾವಾಗಲೂ ಮಾತನಾಡ್ತಾರೆ. ஊழியம் செய்துட்டு இருக்கும்போது பேசுவார், ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವಂತ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲೂ ಕೂಡ மெசேஜ் ಮಾತನಾಡ್ತಾರೆ. கொடுக்கும்போது பேசுவார், ಉಪದೇಶ ಕೊಡುವಾಗಲೂ ಕೂಡ ಮಾತನಾಡ್ತಾರೆ. எதிர்ப்பின் மத்தியில ஆண்டவர் பேசுவார், ಅಲ್ಲಿ ಎದುರುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಕೂಡ ದೇವರು ಮಾತನಾಡಲ್ಪಡ್ತಾರೆ. பலவீனத்தின் நேரத்திலே ஆண்டவர் பேசுவார், ಬಲಹೀನ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಮಾತನಾಡಲ್ಪಡ್ತಾರೆ. சோதனை நேரத்தில் ஆண்டவர் பேசுவார், ಶೋಧನೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಮಾತನಾಡಲ್ಪಡ್ತಾರೆ. வார்த்தையின் மூலியமாய் பரிசுத்தாவியானவர் பேசுவார், ವಾಕ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಮಾತನಾಡಲ್ಪಡ್ತಾರೆ. தரிசனத்தின் கனவுகள் மூலியமாய் பரிசுத்தாவியானவர் ಅಲ್ಲಿ பேசுவார், ನೋಡ್ತೇವೆ ದರ್ಶನಗಳು ಮತ್ತು ಕನಸುಗಳ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ಮಾತನಾಡಲ್ಪಡ್ತಾರೆ. தீர்க்கதரிசிகள் போதகர்கள் மூலியமாய் கர்த்தர் பேசுவார், ಅಲ್ಲಿ ಪ್ರವಾದಿಗಳ ಮೂಲಕವಾಗಿ ದರ್ಶನಗಳ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ಅಲ್ಲಿ மத்த ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. விசுவாசிகள் மூலியமாய் பரிசுத்தாவியானவர் பேசுவார். ಇತರ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ஒரு ಮಾತನಾಡಲ್ಪಡ್ತಾರೆ. நல்ல கிறிஸ்தவன் என்ன பண்ணுவான்? ಒಬ್ಬ ಒಳ್ಳೆಯ ಕ್ರೈಸ್ತನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? எல்லார்ட்டையும் கேட்பான், எல்லார்ட்டையும் கத்துக்கிற தன்மையோட இருப்பான். ಆ ಎಲ್ಲರಿಂದಲೂ ಆತನು ಕಲಿತುಕೊಳ್ಳುವಂತ ಸ್ವಭಾವವುಳ್ಳವನಾಗಿರ್ತಾನೆ. நம்மளோட சின்ன வயசு ஆவிக்குரிய இதுல சின்ன வயசுல இருக்கிற பசங்கிட்ட இருந்து ஆண்டவர் பேசுவார். ಆತನಿಗಿಂತ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಆತ್ಮಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿಯೊಡನೆ ಕೂಡ ಆತನು ಕಲಿತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಪ್ರಯಾಸ ಪಡ್ತಾನೆ. கர்த்தரின் கை குறுகவில்லை, ಯಾಕಂದ್ರೆ ಯೆಹೋವನ ಹಸ್ತವು இதாகிಲ್ಲ, லைக் லார்ட்ஸ் ஹேண்ட் ಚಿಕ್ಕದಾಗಿ குறுகி ಯೆಹೋವನ ಹಸ್ತವು ಚಿಕ್ಕದಾಗಿ ಇಲ್ಲ. கண்டிப்பா ஆண்டவர் செய்வார். ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರು ಮಾಡ್ತಾರೆ. என் காதுல தான் என்ன ஆயிட்டு இருக்குது, காதுல தான் பஞ்சு இருக்குதே வழிய கர்த்தர் பேசுறது நிக்கல. ನನ್ನ ಕಿವಿಗಳಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ತುಂಬಿಕೊಂಡಿದೆ ಹೊರತು ದೇವರು ಮಾತನಾಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ನಿಲ್ಲಿಸಲಿಲ್ಲ. ப்ராப்ளம் இங்க, ப்ராப்ளம் அங்க அல்ல. ಸಮಸ್ಯೆ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು ನನ್ನಲ್ಲಿ, ಅಲ್ಲಿ ಅಲ್ಲ. பரிசுத்தாவியானவருடைய சத்தத்துக்காக நம்ம இருக்கும்போது இதே போல விசுவாசிகள் மூலியமாய் தேவன் பேசுறாரு, தீர்க்கதரிசி மூலியமாய் தேவன் பேசுறாரு, அப்போஸ்தலன் பவுலுக்கு தரிசனத்தின் மூலியமாய் கர்த்தர் பேசுறாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಿದ್ರೆ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತನಾಡ್ತಿದ್ದಾರೆ, ಪ್ರವಾದಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತನಾಡ್ತಿದ್ದಾರೆ, ಅಪೊಸ್ತಲನ ಪೌಲನೊಟ್ಟಿಗೆ ದೇವರು ಅಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಂತದ್ದಾಗಿರ್ತಾ ಇದ್ದಾರೆ. தேவன் பச்சபாதம் பார்க்கும் தெய்வம் அல்ல. ದೇವರು ಪಕ್ಷಪಾತಿಯಾದವನಲ್ಲ. எல்லாரோடையும் ஆண்டவர் பேசுவார். ಎಲ್ಲರಲ್ಲಿಯೂ ದೇವರು ಮಾತನಾಡ್ತಾರೆ. எல்லாரையும் பரிசுத்தாவினாலே அபிஷேகப்படுத்துறதுக்கு தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ಎಲ್ಲರಿಗೂ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ಅಭಿಷೇಕನ ಮಾಡುವಂತದ್ದು ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದಾಗಿದೆ. ஒருவாட்டி சொல்வாரு மோசே, ஐயோ நான் தான் லீடர் இல்ல, எல்லாரையும் ஆண்டவர் பரிசுத்தாவினால் நிரப்பினா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு வாட்டி மோசே சொல்வாரு. ಮೋಶೆ ಒಂದ್ ಸಾರಿ ಹೇಳ್ತಾರೆ, ನಾನ್ ಮಾತ್ರ ನಾಯಕನಲ್ಲ, ಎಲ್ಲರನ್ನ ದೇವರು ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತದಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. அதான் நம்ம வாஞ்சையா இருக்கு. ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಆಸೆ ಉಳ್ಳವರಾಗಿರ್ಬೇಕು.